வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 31 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். தமிழக அரசு அதிரடி உத்தரவு. திருவள்ளூர், விழுப்புரம், தருமபுரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 9 மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம். தினேஷ்குமார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராகவும் நியமனம். ஷேக் அப்துல் ரஹ்மான் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக நியமனம். மாநிலம் முழுவதும் விரைவில் செயல்பாட்டுக்கு வருகிறது காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம். 4 மண்டலங்களாக பிரித்து டெண்டர் கோரியது டாஸ்மாக் நிறுவனம். வரும் ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு முன் அனைத்து அரசியல் கட்சி கொடி கம்பங்கள் அகற்றப்பட்டு உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு தலைமை செயலருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. புதுக்கோட்டை அருகே கனிம வள கொள்ளையை தட்டி கேட்ட அதிமுக பிரமுகர் ஜஃபர் அலி கொலை செய்யப்பட்ட விவகாரம். நீதிமன்ற உத்தரவுப்படி உடலை தோண்டி எடுத்து போலீசார் தீவிர விசாரணை. ஆளுநர் RN ரவி தொடர்ந்து அரசுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆளுநரின் செயல்பாடுகள் அரசுக்கு சிறப்புதான் சேர்க்கிறது. ஆளுநர் தொடர்ந்து அப்படியே செயல்பட்டு வரட்டும் எனவும் கருத்து. எல்லா பிரச்சனையிலையும் அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காரு. அது எங்களுக்கு நல்லதா இருக்கு. தொடர்ந்து அதை செய்யணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதை செய்யதான் எங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு வேகம் வருது. அவருடைய போக்கு இந்த ஆட்சிக்கு சிறப்பாக தான் சேர்க்குது. பெரியாரை மரியாதை குறைவாக பேசுபவர்களுக்கு மரியாதை அளிக்க தயாராக இல்லை. பெரியார் தான் தங்களுக்கு தலைவர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டார். 5 ஆண்டுகள் கழித்து பெரியார் பேசு பொருளாவே இருக்கிறாரு. அவர் மீது இன்னமும் விமர்சனம் வைக்கிறாங்க. அதை எப்படி? பெரியாரை மரியாதை குறைவாக பேசப்படுறவர்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா பெரியார் தான் எங்களுடைய தலைவர். எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தான். அதனால் அதை நாங்கள் பெருசுபடுத்தல. வடசென்னை வளர்ந்த சென்னையாக இருக்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதால் தான் வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகள் வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. ஈரோட்டில் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கலவரத்தை தூண்டுவது, பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசுவது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை. பெரியாரை விமர்சிக்கும் சீமானது செயல் திசை திருப்பல முயற்சி என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தொடர்ந்து பெரியாரை விமர்சித்தால் சீமான் அரசியல் எதிர்காலமின்றி தனிமைப்படுத்தப்படுவார் என காட்டம். பெரியாரை பற்றி பேசுவது நிறுத்திக் கொண்டால் நல்லது. இல்லை என்று சொன்னால் இந்த தலைவர்களை மறைந்த தலைவர்களை தூட்டினால் அவர்கள் ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு தனிமையாகத்தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அரசியலில் அவர்களுக்கு எதிர்காலம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்காது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் அச்சுறுத்தப்பட்ட விவகாரம். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேருக்கும் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு. இலங்கை மன்னார் நீதிமன்ற உத்தரவால் உறவினர்கள் கவலை. அதிமுக நிர்வாகிகளுடன் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை. விசிக முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வந்து ஆதவ் அர்ஜுனாவிற்கு வரவேற்பு.
தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் அதிமுக ஐடி பிரிவு இணை செயலாளர் CTR நிர்மல்குமார். வாசலுக்கு வந்து வரவேற்று அழைத்து சென்ற பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். தாவேகா தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நியமனம். கட்சியின் துணை பொதுச் செயலாளராக CTR நிர்மல்குமார் நியமனம். நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ பாண்டியன் கட்சியிலிருந்து விலகல். ஒழுக்கமுள்ள தலைவன் இல்லாவிட்டால் அனைத்தும் கேலி கூத்துதான் என முகநூலில் பதிவு. என் இனிய பொன்னிலாவை பாடலுக்கான காப்புரிமை சரேகாமா நிறுவனத்திடம் உள்ளதால் இளையராஜா பிறருக்கு வழங்க முடியாது. அகத்தியா பட டீசரில் என் இனிய பொன்னிலாவை பாடலை வெளியிட்டதை எதிர்த்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாம்பனில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலத்தில் கடலோர காவல்படை கப்பலை இயக்கி சோதனை. ரயில்வே அதிகாரிகள் மேடை அமைத்து மேற்கொண்ட ஒத்திகை வெற்றி. சென்னை பல்லாவரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் எரிந்த நிலையில் பெண் மருத்துவர் சடலமாக மீட்பு. மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல். பொருளாதாரத்தில் 3வது பெரிய நாடாக இந்தியா உயர்ந்து நிற்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி வேகமாக பயணித்து வருவதாகவும் பேச்சு. தேசிய கல்விக் கொள்கை மூலம் மாணவர்களுக்கு நவீன கல்வி முறை தயாராகிறது. நாடு முழுவதும் உயர்கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் முர்மு பேச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நோக்கி அரசு வேகமாக பணியாற்றி வருகிறது. அனைவருக்குமான வளர்ச்சி என்பதுதான் மத்திய அரசின் தாரக மந்திரம் என நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை. மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு. நாட்டின் புதுமைக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முழு பங்காற்றுவதாகவும் திரௌபதி முர்மு பேச்சு. செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியாவின் பங்களிப்பை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்தியா AI மிஷன் தொடக்கம். சமூக நீதி சமத்துவத்திற்கான கருவியாக டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக குடியரசுத் தலைவர் உரை. அனைவருக்குமான திட்டங்கள் புத்தாக்க முதலீடு அடிப்படையில் பட்ஜெட் அமையும். 2047இல் இந்தியா வல்லரசாக மாறும் வகையில் மத்திய பட்ஜெட் அமையும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை. மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம் என்பதே மத்திய அரசின் முக்கிய கொள்கையாகும் எனவும் உறுதி. மக்களவையில் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பொருளாதார வளர்ச்சி 6.8% வரை இருக்கும் என ஆய்வறிக்கையில் தகவல். உண்மையான பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு விரும்பவில்லை. காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. U19 T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. இந்திய மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி. நான்காவது T20 போட்டியில் வென்று தொடரை கைப்பற்றுமா இந்திய அணி? மராட்டிய மாநிலம் புனேயில் இங்கிலாந்து அணியுடன் இன்று மாலை பல பரீட்சை. காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை.
எல்லைக்கோடு அருகே பதுங்கி தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடி. அமெரிக்காவில் பயணிகள் விமானமும் ராணுவ ஹெலிகாப்டரும் மோதிய விபத்தில் ஒருவர் கூட பிழைக்கவில்லை. 67 பேர் உயிரிழந்து விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தகவல். நீண்ட வருடங்களுக்கு பிறகு மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணியில் உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக நடிகர் கமலஹாசன் பேட்டி. நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் வரும் 6ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் புதிய போஸ்டரை வெளியிட்டது படக்குழு.